என்ன காரணம்? உன்னுடைய மனைவி என் மனைவி வசந்தி சேனா வந்திருக்கேன். சுண்ணாம்பு கேட்டா என்ன போறோம் போகணும்னு கேட்கும். சரி, என் வீட்டுக்காரர் வந்து விட்டாரா? வந்து விட்டாரா? உங்க வீட்டுக்கார பாத்துட்டு சீக்கிரமா நான் அந்த ஆலமரத்துக்கிட்ட படுத்துருக்கேன். என்ன பண்ண போறீங்க? வேலை வரணும். சரி, போயிட்டு வரட்டுமா? அண்ணனே போ, போயிட்டு வரட்டா? டாட்டா பாடி மாட்டா காட்டுவான் போட்டா என்ன நடக்கும் தெரியாது, ஞாபகம் வச்சுக்க. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. தங்களுடைய திருவடி கவனங்களுக்கு உன்னுடைய மனைவியாக இருக்கும்படியான வசந்த சேனா தீர்க்க வணக்கம். எங்க கேட்டால் யாருடைய கம்யூனிட்டியா கட்டிக்காரோ? என்ன பண்ணுவேன்? கட்டிக்காரா என் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அலட்சியமா படுத்துங்கிறான் பாரு. நீ ஒதுக்கணும், அதை நான் பார்க்கணும். தலைமையில வருது நீ ஒதுக்கணும், பார்க்கணும். என்னத்துல பார்க்க போற? காது எங்கிருந்து வந்து பார்க்கணும். ஓ மன்னவா, நானாச்சு தலையில சளி பிடிக்குது. ஏங்க நான் உங்களை பார்க்க வரும்போது அந்த கெட்டிக்காரன் என்ன சொல்றான்? அந்த கெட்டிக்காரன் எனக்கு கிட்ட வந்து அட கிட்ட வாடி என்றா நானும் எட்ட போட என்றேன். நான் எட்ட போட என்றேன், கிட்ட வாடி சொல்லமா அடிக்கிறா சொல்லமா எட்ட போடான்றா கிட்டவாடின்னு கூப்பிடுறாங்க. இவன் உலகாரம் உண்டா ஒரு குடும்பத்தை அப்படியே கெட்டுவா பழகுது. அது கம்யூனிட்டி பையன் பொண்டாட்டி சொல்லமா. ஐயா நாகாது என்று என்னை விட்டு போகாது என்றான். நாகாது என்று என்னை விட்டு போகாது சொல்லாம தேவையா சொல்லமா சொல்ல மாட்டியா சொல்லமா அடி பொட்ட பையன் போட்ட ஒண்ணு இல்லைங்க அவளுக்காக அங்க மோதமில்ல இங்கே போதுற
ஏய், அங்க போய் மகள ஒண்ணு பாரு. ஏங்க அது மட்டுமா யாருட்ட? அது மட்டுமா நாடு கும்மா எங்க என்னை பக்கவா என்றார் என்னை படுக்கவா என்றார் என்னை படுக்கவா என்றார் இது அடுக்குமாடா எங்க வீட்டுக்கார தெரிஞ்சு என்ன நடக்கும் தெரியுமாடா அப்படின்ற நீ படு நீ படு நீ படுன்னு சொல்ற ஐயா, நான் சரிதானா என்ற என்ன முழுதாண்டா என்றார். நான் சரிதானா என்ற என்ன முழுதாண்டா என்றார். நான் சரிதானா என்ற என்ன முழுதாண்டா நீ. ஏன் சரிதானா என்ற என்னை முழுதாண்டா என்றார். என்ன முழுதாண்டா என்றார். நான் சொல்லலைங்க நானு படுன்னு சொன்னாங்க. சரி படுன்னு சொன்னா என்னதா படுன்னு சொன்னுங்க. மீறியா எதுன்னு கேளையா? எதுக்கு மகாராஜா சீக்கிரம் வரவில்லை என்றால் வரவில்லை என்றால் ஆக்கினிக்கு உள்படு. கரெக்டா கரெக்ட். அப்படியே சோறு தின்னு மாதிரியே சாப்பிடுறான் சோறு தின்னு மாதிரியே பேசுறாங்க இல்ல இவனாட்ட பீட்டு மன்னவா ஐயா செங்காரும் சரி ஏங்க ஒரு நாளும் இல்லாமல் அது சீக்கிரமாக சாதிமார்களை விடுத்து சபைக்கு வர வச்சீங்களா அதுக்கு காரணம் உன்னை எதற்காக தெரிந்தால் நம்ம மூதாதி பரம்பரைகளை இடுமன் பக்காசுர மணிவாதை கீச்சகர் சல்லா சந்தரை கண்டால் அடித்து விட்டார். அதனால் அந்த எதிராளி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து நம் குலதெய்வம் இருக்கும் அத்திரகாளி அம்மனிடம் இது 100 மணிமுண்டங்களை கொண்டு போய் நரபலி ஊட்ட வேண்டும். அதாவது நம்முடைய காளிகாதேவிக்கு 100 முடிவுண்ட வண்டரை கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும். அதனால இன்னைக்கு நான் கங்கராக இருந்து கொண்டிருக்கிறேன். 100 முடிவுண்ட மன்னரை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். இப்ப நீங்க எங்க போறீங்க? 100 முடிவுண்ட மன்னரை தேடி கண்டுபிடிக்க கானகத்துக்கு நீங்க போறீங்க. ஏங்க இதுவரைக்கும் அதாவது கானகத்துக்கு நீங்க போகும்போது ஏங்க அப்படி நீங்கள் இதுவரைக்கும் அதாவது 100 முடிவுண்ட மன்னர்களை அது 100 முடிவுண்ட டைம்ல அவர் போட்டு அவரான்டா. சரி விடு அது பேசிக்கலாம். சரி விடு. அப்படி இருக்கா ஏங்க ஒரே ஒரு சமாச்சாரம். நீங்கள் 100 முடிவுண்ட மன்னர்களை நீங்கள் தேடி சிறைபிடிக்கக்கூடிய அந்த காட்சியை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. நீ கண்ணால் பார்த்தது கிடையாது. நானும் பார்க்கலங்க. அப்படியா? அங்க போ வாமடி அங்க இருக்கிறான். நான் கூப்பிட்டா நீயா நல்லா இருக்கின்ற நானும் வாமடியா நான் நீதான் ஆம்படியா நீ எங்க சொன்ன அப்ப என்னையா பார்த்து கூப்பிடுற? ஏண்டா என் பார்வை எங்க வேணாலும் தான் போவோம். நான் வச்சு எங்க ஆள வச்சு நீ போ. ஐயா நானும் கூட Thank you.
நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல உதவ வாங்க போற என்கிட்ட பாத்துட்டு பசங்கள்தான் போய் புடிங்கி சாப்பிட்டு உட்காந்துரு கம்யூனிட்டி. ஆமா அதனால இதுவரைக்கும் மூடி கொண்ட மன்னர்களை பார்த்து அந்த சிறப்பிடிக்கக்கூடிய அழகைய காட்சியை நான் பார்க்க வேண்டும். அழகான காட்சியை பார்த்து உங்களோடு பிறகு நானும் கானகத்துக்கு வரேன்னு சொல்றேன். அப்படியா? நீங்கள் ஓட்டுகிற ரதத்தை அந்த புறவியை கண்டிரமாகவே ஐயா நகர்த்தி புறவி தன்னை நீங்கள் போடக்கூடிய ரதத்தை ஓட்டுங்கள். அந்த வெள்ளப்பறவை அப்துல் தண்டுல கை விடுறான். எப்ப இந்த பக்கமா கை விட்டு தடுமாது இந்த பையன். சரி ஏந்தி போய் உயிரா நம்ம சுத்த பார்த்து வாயின்னு ஓடி விட்டான். சரி இப்ப வேர்வை அதிகமாகி விட்டது. ஒரே கச கச கசன்னு இருக்குது. சரி இன்னும் ஏதாவது விளையாட்டு விளையாடலாம் கிட்ட வந்து வாடி. சரி பெண்களுக்குரிய விளையாட்டு இன்னும் என்ன விளையாட்டுக்குது? தவிட்ட மாதிரி அடிக்குமா? அப்படி அப்படி பொம்பளைக்குரிய விளையாட்டு அது. அந்த விளையாட்டு வேற விளையாட்டு விளையாட்டு விளையாடலாம். பனைமரம் ஏறுமா? பனைமரம் ஏறி என்ன பண்றது? துணியில அவுத்து போட்டு பனைமரம் ஏறி உச்சியில போய் ரெண்டு கையும் விட்டுரும். விட்டுட்டா சர 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 சனி கீழே வந்துடும். கீழே வந்து குச்சி வைக்கிறாட்டமா? குச்சி வைக்கிறாட்டம். எந்த குச்சி வைக்கிறாட்டம்? அதுக்குள்ளே புரியுதா? ஏதாவது யாரோ தொண்டை காட்டக்கூடாது. யாரு குச்சி வைக்கிறது? இங்கோட இங்கோட யாரு யாரு குச்சி வேகமா சொல்லணும். யாரு வைக்கிறது? நீ வச்சு நீ எடுக்கணும். நான் எடுக்கணும். கேவியா இவனுக்குலாம் குச்சி வைக்கிற வயசு இவனுக்கு அந்த கேவிதான் கத்து கொடுத்தது. சரி அதிகமாக வேர்வைகள் வந்து விட்டது. ஆமா அதனால குளிக்கணும். எங்க வீட்டுக்காரரு எங்க தெரியல. கண்மணி இப்போது இங்க குளிக்கலாம் என்று போனால் அதாவது தண்ணீர் ஆகப்பட்டது ஒரு சிறு ஓடையாக வந்து கொண்டிருக்குது. சிறுநீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இருப்பது எத்தனை கரங்கள்? 100 சிராப் 200 கரம் இருக்கிறது. 200 கரத்தையும் ஒன்றாக சேர்த்து அணை போல் கட்ட வேண்டும். அந்த அணையில நான் குளிக்க வேண்டும். அதுதானே
இங்க உனக்கு அறிவு இருக்காது. பெண்களா பிறந்தால் எவ்வளவு அழகா மஞ்சளை இழைச்சி அதை கையில பூசி நல்லா முகத்துக்கு போட்டு மீதி இருந்தா நம்ம கை காலுக்கு எல்லாம் போடணும்னு சொல்லுவாங்க. அதை விட்டு நீ வேற எங்கெங்கயோ சந்தனம் மிஞ்சினா சூத்து வாயெல்லாம் பூசிருக்கல. பூத்துற இடமே தனித்தனியா இருக்குது. என்னது இருக்கட்டும், கூட முடி மொழியா இருக்கும். அங்கேயாடி போய் பூசுவாங்க? படிக்கான் கம்முனுறான். இல்ல அங்கேயா போய் பூசுவாங்கன்னு கேட்டா கரெக்ட் கூட உன் வீட்டுக்கார கேட்டு பாரு. இப்போ குளிச்சாச்சா? குளித்து விட்டு மஞ்சள் பூச்சாச்சா? மஞ்சள் பூச வச்சு சரிங்க படிக்கணும் வாங்க. மன்னவா கண்ணாடி அந்த முன்னாடி தானே மன்னவா, இப்போது நீங்கள் 200 கரத்தையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் குளிக்கும் போது நாங்க பாருங்களா குளிச்சா நல்லா பையா அவ்வளவு ஒரு சுகமாக இருக்குது. இந்த தண்ணீர் பாட்டி இந்த தண்ணி அம்மா சுகமா இருக்குது அம்மா. ஒண்ணு தண்ணி கேக்குறான் கேள்வியா நல்லா இருக்குதா இல்லையா? அப்பேற்பட்ட இந்த தண்ணீரில் குளிக்கும் போது அவ்வளவு ஒரு சுகமாக இருக்கிறது. சரி குளித்து விட்டா இப்ப நீங்க வந்து இந்த உங்களுடைய 200 கரங்குது பாரு, இந்த 200 கரத்தை அகற்றி விடுங்கள். அண்ணா கொஞ்சம் அயற்சியா இருக்கு என்று பழமளமா தேடி கொஞ்சம் வளர்ச்சியோடு கொஞ்சம் அயற்சியா இருக்கு என்று தண்ணி குடிக்கலான்னு சிறு ஓடியா இருந்து வெறுத்த வெள்ளமா வந்துருச்சு. இது நான் யாருன்னு